இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 1/2 kg மட்டன் தம் பிரியாணி அதுவும் மண் சட்டியில எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம். இந்த பிரியாணிக்கு மசாலா கம்மியா தான் சேர்க்க போறேன். இதுக்கு நான் மிக்ஸி ஜாடியில 3 பட்டை 3 ஏலக்காய் 2 கிராம் இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பீஸ் இஞ்சி துண்டு ஒரு கையளவு பூண்டு. இப்போ இந்த மசாலா ரெடி. அதுக்கப்புறம் இன்னொரு ஜாடியில 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி இதையும் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததா பிரியாணியை தாளிக்க 50 ml நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் பிரியாணியோட ஸ்பைசஸ் சேர்க்கிறேன். அடுத்ததா அரைச்ச வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கிறேன். 3 பச்சை மிளகாய். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் அரைச்சோல்லையே அந்த ஃபிளேவரை சேர்க்கிறோம். அடுத்ததா காரத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லி இலைகள் இது எல்லாமே நெய்யில நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச மட்டனை சேர்க்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு 1 கப் தயிர் சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வைக்கிறேன். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டன்ல உள்ள தண்ணி எல்லாம் வத்திருச்சு. மட்டன் வேகிறதுக்குள்ள ரைஸையும் வடிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்ப மட்டன் சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. இந்த மட்டன் மசாலாவை மண் சட்டியில அப்படியே சேர்க்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்ச ரைஸ் அது மேல நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்ப அது மேல பொரிச்ச ஆனியன் ஏற்கனவே நான் ரைஸ் வடிக்கிறது ஆனியன் பொரிக்கிறதுலாம் வீடியோல போட்டிருக்கேன். அது மேல பொரிச்ச முந்திரி திராட்சை மல்லி இலைகள் கொஞ்சம் கலர் மேல